இந்தியா இலங்கையை பொறுத்தவரையில் இந்த படித்தவர்களும் பதவியில் இருப்பவர்களும் ஆணவம் பிடிச்சவர்கள். இவர்கள் மக்களுக்காக இல்லை, இவர்கள் ஆணவத்தோடையும் அதாவது படித்த திமிரோடையும் வாழ்கின்றார்கள் திட்டவட்டமாக தெரியுது ஒரு சிலர். ஸோ இப்படிப்பட்ட நிலையில தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிற விடயம் அப்படின்னா, அதாவது இந்தியாவில் டெல்லியில் நடந்த இந்த மாணவர் போராட்டம். அதாவது மாணவர் போராட்டத்தை நானும் ஒரு கொஞ்சம் காலம் 2-3 நாளாக பார்த்து கொண்டு தான் வரேன். அதை பார்த்து கொண்டு வரைக்கும் எனக்கு உண்மை பெரிய பரிதாபம். எப்படி இந்த தமிழ்நாட்டு காவல்துறை அந்த தமிழ்நாட்டு இளைஞர்களை ஒரு அந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு அடித்து நசித்து உடைச்சு எல்லாம் செய்தார்களோ அதே கூத்து அந்த டெல்லியில் நடந்து இருந்துச்சு. அதை பார்க்கும்பொழுது பெரும் மனவருத்தமாக இருந்துச்சு. மாணவர்களை அடிக்கின்றார்கள். அதாவது கர்மம் விழுந்த காவல்துறைகளை ஏன் அடிக்க வேண்டும்? அடிக்காமல் இந்த உலக நாடுகளை பாருங்கள், வல்லரசுகளை பாருங்கள், தண்ணி அடித்து கலைக்கின்றார்கள், இல்லாட்டி ஏதேனும் ஒரு இதை செய்கிறார்கள், இல்லாட்டி மக்கள் கேட்குற சட்டத்தை மாற்றிட்டு போகிறாங்க. ஏன்னா மக்கள்லாம் முடிவு. அதாவது ஒன்று புரிஞ்சு கொள்ளணும். இந்திய அரசாங்கம் சரி, இலங்கை அரசாங்கம் சரி, எந்த கர்மம் படித்த அரசாங்கம் இருந்தாலும் சரி, மக்கள் முடிவெடுத்தால் நீங்கள் இல்லை என்றதில் மாற்று கருத்து இல்லை. அதுதான் உண்மையான ஒரு விடயம். ஆனால் இந்த இந்தியாவில் நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். அதாவது இந்த மாணவர்கள் போராட்டத்தில் மாணவர்களை அடித்து துன்புறுத்தினார்கள். சும்மா சிவில் உடையோட வந்து ஸ்டைலாக எல்லாம் பெரிய தடியோட நின்றெல்லாம் அடித்தார்கள். அவர் ஸ்டைலை பார்க்கணும், ஸ்டைலாக எல்லாம் அடித்தார்கள். ஏன் பெண்களுக்கு பின்பக்கத்துக்கு தடி ஓட்டினார்கள். பின்பக்கத்துக்கு தடி ஓட்டின வீடியோ காட்சியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் இதில் போட்டு காட்டி அதை அவமானப்படுத்தல. அதே மாதிரி பெண்களுக்கு பின்பக்கத்தில் டேஷ் போட்டார்கள், கையில் அடித்தார்கள். அதாவது அடித்து போட்டு 2 காவல்துறையும் பார்த்து சிரித்தார்கள். ஸோ தங்கண்ட ஆட்சிதான் நினைக்கின்ற மாதிரி நினைச்சார்கள் அந்த காவல்துறையினர். இப்படி ஒரு காவல்துறைகள், கேவலமான காவல்துறைகள் அந்த நாட்டில் இருக்கின்றார்கள். தயவுசெய்து காவல்துறைகள் எல்லாரும் நான் சொல்லல, இப்படி கேவலமான காவல்துறை உடனே டிஸ்மிஸ் பண்ணுங்க. உடனே அப்படியான வீடியோக்களை பார்த்த உடனே அவங்களை கூப்பிட்டு விசாரிங்க. அதாவது மாணவர்கள் ஏதேனும் பொது சொத்தில் தீய வச்சாலோ இல்லாட்டி என்ன செய்தாலோ அவர்களை கூப்பிட்டு ஜெயிலுக்கு போடுவோம். இதைத்தான் பிரான்ஸில் தீ பற்றி எரிஞ்சுது பல இடங்களில். இப்போ 10-5 வருஷத்துக்கு முன்ன ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு. ஆனால் பொருள் சேதம் தான். ஆனால் ஒருவன் உயிர் இழக்கையில் அப்படித்தான் அந்த பிரான்ஸ் அரசு செய்தது. ஆனால் பின்னணிக்கு ஒவ்வொருவரையும் அந்த வீடியோவில் ஃபோட்டோக்களை பார்த்து பிடிச்சி விசாரித்து ஜெயிலுக்கு போட்டுச்சு. ஸோ அடுத்த முறை இப்படி ஒரு யுத்தமோ இப்படி ஒரு மாணவர் போராட்டமோ இப்படி ஒன்று வரக்கூடாதுன்னா நீங்கள் ஒழுங்காக நடக்க வேண்டும். நீங்கள் அரசாங்கம், காவல்துறையினர் அதை நீங்கள் செய்ய தவறிட்டீர்கள். அதை செய்ய தவறிட்டோன்னு புல்லரிக்கிற ஒரு செயலை நான் பார்த்தேன். உண்மையாக சொல்ல போனால் இந்த பஞ்சாப் மக்களுக்கு முதல்ல ஒரு பெரிய ஒரு சல்யூட், சூப்பர் சல்யூட். அது என்னென்றால் அந்த பஞ்சாப் மக்கள், அதாவது இளைஞர்கள் வாரார்கள். இவர்களை ஒருவரையும் உள்ளுக்க வர விடாமல் மெட்ரோ நிப்பாட்டியாச்சுது, அடுத்தது உள்ளுக்குள்ளே வர விடாமல் பல விஷயங்கள் இன்டர்நெட் நிப்பாட்டியாச்சு, அப்படியான விடயங்கள் ஆச்சு. ஆனால் அவர்கள் டக்குன்னு குதிரையில் வர்றார்கள், வந்து காவல்துறையை கலைக்கிறார்கள். என்னென்று இவர்களால் மட்டும் காவல்துறையை கலைக்க முடியும் மட்டும் நீங்கள் பக்கம்னு கேட்கல. இவர்களுக்கு அதாவது இந்தியாவில் பெரிய வாள் கத்தியோட, அடுத்த பெரிய ஈட்டி, அந்த ஈட்டியோடையும் ஃப்ளைட்டில் கூட தெரியலாம் இந்தியாவுக்குள்ளே. இவர்களுக்கு அது உரிமை இருக்குது. ஸோ இவர்கள் வந்தது சும்மா இல்லை, வாள்களும் ஈட்டியலோடையும் அங்கே வந்து இறங்கினார்கள். அப்படி வந்து இறங்கின இவர்கள் காவல்துறையினர் அடங்கி போனார்கள், ஓடி போனார்கள். அதாவது மரியாதையாக பேர்ந்து மாணவரோட கதைக்க துவங்கினார்கள். ஸோ இந்த மரியாதை முதல் இருந்திருக்கணும். ஆனால் பஞ்சாப் மக்களுக்கு உண்மையாக சொல்ல போனால் பஞ்சாப் இளைஞர்களுக்கு ஒரு சல்யூட். இப்போ நியூஸ் பார்த்து கொண்டா நடந்து கொண்டு இருந்த சம்பவங்கள். ஸோ இது வந்து எப்படி பார்க்கணும்டா, அதாவது மரியாதையாக கேட்டால் ஒருவரும் தரமாட்டீங்க. இதைத்தாண்டா எங்களுக்கும் செய்திங்க தங்கள் ஈழத்தில். ஒழுங்காக கேட்டால் ஒரு தராமத்தாண்டா நாங்கள் ஆயுதத்தை தூக்கி யுத்தம் நடத்த வேண்டி வந்தது. ஒழுங்காக நடந்தது இந்த பிரச்சனையை வந்தது, அவ்வளோ மக்களும் அழிஞ்சிருக்காரு. இப்போ ஐயா மோடி அவர்கள் தான் கூத்து போடுறதுக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த விடயங்களை அடக்க பார்க்குறார். ஆனால் மக்கள் முடிவெடுத்தால், அது மோடியாக இருந்தாலும் சரி, சாடியாக இருந்தாலும் சரி, அல்ல அனுராவாக இருந்தாலும் சரி, அல்லாட்டி ராஜபக்சவாக இருந்தாலும் சரி, எவரையும் விடமாட்டார்கள் மக்கள். அதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள். இது மக்கள் தீர்ப்பு எப்போ வந்துச்சோ அது நாடு தலைகளாகிடும். அதாவது அந்த நாட்டில் நீங்கள் வாழையில், மோடியும் வாழையில், இல்லாட்டி அனுராவும் வாழையில், ராஜபக்சாவும் வாழையில், அங்கே வாழ்கிறது மக்கள். அவர்கள்லாம் முடிவெடுப்பார்கள். அவர்கள் எடுத்தாலும் அது முடிவு தான். அதைத்தான் இன்றைக்கு இந்த பஞ்சாப் இளைஞர்கள் செய்தார்கள். இப்போ போய் பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டம் சமாதானமாக போய்கொண்டிருக்கு. ஆனால் இந்த கள்ள நரிகள் இனி துப்பாக்கி சூடு செய்தாலும் செய்ய வாய்ப்புகள் உண்டு. எனக்கு தெரியல என்ன நடக்க போகுது அடுத்த கட்டமாட்டு. பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம். முடிஞ்சவரை இந்த வீடியோ சேவ் பண்ணுங்கள்.